இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய நாளில் இறை அருளையும் ஆசீரையும் நீங்கள் நிறைவாக பெற்று மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. இன்பம் வரும்போது மட்டும் புன்னகை செய்கிறோம், ஆனால் துன்பம் வரும்போது நம்மை நாமே வருத்திக் கொள்கிறோம். இன்று நம்மில் நிறைய பேர் முகங்களில் சிரிப்பை பார்க்க முடிவதில்லை என்பதுதான் உண்மை. சிரிப்பு என்பது இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய கொடை. நம் ஒவ்வொருவரின் முகத்திற்கு அழகு சேர்ப்பதும் சிரிப்புத்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிரிப்புத்தான் ஆரோக்கியத்தின் அருமருந்து. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. உடலையும் உள்ளத்தையும் நலமாக வைத்துக் கொள்ள நல்ல நகைச்சுவை மருந்தாக திகழ்கிறது. மென்மையான தாயின் சிரிப்பும் வன்மையான தந்தையின் சிரிப்பும் நன்மை தரும். ஆசானின் சிரிப்பு அறிவை பெருக்கும். குழந்தையின் சிரிப்பு குதூகலம் தரும். சிரிப்பில்லாத வாழ்க்கையில் சிறப்பில்லை. சிரிப்பு செயலை ஊக்குவிக்கிறது, மாண்பை தருகிறது. சிரிப்பு என்றும் நம்மை இளமையாக வாழச் செய்கிறது. சிரிப்பில்லாத முகம் முள்ளை வைத்து மூடியதற்கு ஒப்பாகும். எனவே மனம் விட்டு சிரிப்போம், பிறரையும் சிரிக்க வைப்போம். துன்பம் வந்தால் அழுவதும் இன்பம் வந்தால் சிரிப்பதும் மனித இயல்பு. ஆனால் துன்பம் வந்தாலும் சிரிக்க வேண்டும். இடுக்கண் வருங்கால் நகுக என்கிறார் திருவள்ளுவர். சிரிப்பதுதான் துன்பத்தை எதிர்த்து வெற்றி பெறும் வழி என்பது திருவள்ளுவரின் கருத்து. துன்பத்தில் சிரிப்பவனை கண்டு இவனை துவட்டி விடலாம் என்று வந்தோம், ஆனால் இவனோ சிரிக்கின்றான். எனவே இவனை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்து துன்பமே தூரப் போய்விடும். இறைவன் படைத்தவற்றில் இயல்பு கெடாமல் தொடரும் பட்டியலில் இன்றும் தொடர்ந்து இருப்பவை சிரிப்பலைகள்தான். நல்ல நகைச்சுவை உணர்வு நம் வாழ்வில் இருந்தால் மருத்துவம் நமக்கு தேவைப்படாது. எனவே நமது இதழ்கள் எப்போதும் புன்னகையை உதிர்க்கட்டும், மகிழ்வான தருணங்கள் நம்மிலும் நிகழட்டும். 2 புத்த பிக்குகள் கையில் தட்டுகளுடன் யாசகம் பெறுவதற்காக சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது வழியில் ஒரு பள்ளமான இடத்தில் தண்ணீர் தேங்கி இருந்தது. அருகிலே அழகான உடையணிந்த ஒரு இளம்பெண். சேற்றில் நடந்தால் உடுத்தியிருக்கும் ஆடைகள் அழுக்காகிவிடும் என்று நினைத்து அவள் தயங்கி நின்று கொண்டிருந்தாள். அப்போது ஒரு பிக்கு அவளை தூக்கி கொண்டு சேற்றில் நடந்து பள்ளத்தை கடந்தவுடன் அவளை கீழே இறக்கி விட்டுவிட்டு தன் வழியே நடந்தார். அருகில் இருந்த பிக்குவிற்கு இவருடைய செய்கை உறுத்தி கொண்டே இருந்தது. சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு, பிக்குகளாகிய நாம் பெண்களை தொடக்கூடாது, அவளை தூக்கி கொண்டு நடந்தீர்களே, இது சரியா என்று கேட்டார். அதற்கு முதல் பிக்கு, 1 மைலுக்கு முன்பே நான் அவளை இறக்கிவிட்டு விட்டேன், நீ இன்னுமா அவளை தூக்கி கொண்டு நடக்கிறாய் என்று கேட்டாராம். இந்த கதையை படிக்கின்ற போது நாமும் லேசாக புன்னகை பூத்திருப்போம். இது வாய்விட்டு சிரிக்கும் சிரிப்பல்ல, தேடலில் விளைந்த சிரிப்பு என்பதை புரிந்து கொள்வோம். நாமும் வாய்விட்டு சிரிப்போம், மற்றவர்களையும் சிரிக்க வைப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் கடவுள் செய்த அரும் செயல்களுக்கு நன்றி கூறினீர்களா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். கடவுளது இரக்கத்தை இன்றைய தினம் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா? மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. இன்று நீங்கள் அனைவருடனும் நல்ல நட்பு கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள்.
உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் எனக் கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். இன்று நீங்கள் மற்றவருக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளை பேசினீர்களா? கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்துரைத்தீர்களா? கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். இந்த நாளில் நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் சில செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் கூட பல செயல்கள் இறைவனுக்கு எதிராகவும் அமைந்திருக்கும். அத்தகைய நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பையும் இறை அருளையும் நிறைவாக பெற்றிருப்போம் என்ற உணர்வோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என் தலைவராகிய கடவுளே,
நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே. என் உயிரை காத்தருளும். ஏனெனில் மீது நான் பற்றுடையவன். அடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, எம்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர். உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். இறைவனின் அருளும் இரக்கமும் இந்த இரவு பொழுது முழுவதும் நம்மை வழிநடத்தப் போவதை இறை வேண்டலின் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 89, இறை வார்த்தைகள் 19 முதல் 21 மற்றும் 26 முதல் 27 வரை. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 வரை. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும்,
ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களைத் தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அன்றோ என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் சிறந்தது என்பதை உணர்ந்து நல்லது செய்து வாழ அழைப்பு விடுக்கின்றார் நம் அன்பர் இயேசு. அவரின் அழைப்பிற்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில்
பாருவோம். இந்த இரவு பொழுது முழுவதும் இறைவன் நம்மை அவரது பராமரிப்பில் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையை சிமியோன் பாடல் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 20. திருத்தந்தை புனித ஃபபியான். திருச்சபையின் 19வது திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை அந்தேரூஸ் கிபி 236ஆம் ஆண்டு விண்ணகமடைய திருச்சபையின் 20வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எளிய மனிதரான ஃபபியான். கிபி 236ஆம் ஆண்டு புதிய திருத்தந்தையினை தேர்ந்தெடுப்பதற்காக ரோமையில் மக்கள் கூடியிருக்க பொது நிலையினரான ஃபபியானும் ஆவலோடு காத்திருந்தார். புதிய திருத்தந்தையினை தேர்ந்தெடுப்பதற்காக மக்கள் அனைவரும் ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருக்க வெண்மை நிறத்திலான புறா ஒன்று பறந்து வந்து ஃபபியான் தலையின் மீது அமர்ந்தது. இதனை கண்ட மக்கள் அனைவரும் ஃபபியானை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்து இறைவனுக்கு நன்றி கூறினார்கள். கிபி 236ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் நாள் திருத்தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்ட பொது நிலையினரான ஃபபியான் ரோமையினை 7 மறைமாவட்டங்களாக பிரித்து ஒவ்வொன்றிற்கும் ஒரு திருத்தொண்டராக நியமனம் செய்தார். திருச்சபையில் நிலவிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து திருச்சபையினை ஒழுங்குபடுத்திய திருத்தந்தை ஃபபியான் திருத்தொண்டர்களின் வாயிலாக மறைசாட்சியாக மரித்தவர்கள் பற்றியும் அவர்களது பணிகள் பற்றியும் தகவல்களை சேகரித்தார். ரோமையில் இருந்த கலிஸ்டஸ் கல்லறையினை சீர்படுத்திய இவர் சார்டீனியாவில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த திருத்தந்தை புனித போந்தியானூஸின் உடலை ரோமைக்கு எடுத்து வந்து கலிஸ்டஸ் கல்லறையில் அடக்கம் செய்தார். ரோமை பேரரசன் தீசியுஸ் கிறிஸ்தவர்களை கொடூரமாக துன்புறுத்தி படுகொலை செய்ய கிபி 250ஆம் ஆண்டு திருத்தந்தை ஃபபியான் பேரரசனால் படுகொலை செய்யப்பட்டு மறைசாட்சியாக விண்ணகமடைந்தார். கிபி 236ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் நாள் முதல் 250ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் நாள் வரை 14 ஆண்டுகள் 10 நாட்கள் திருச்சபையினை வழிநடத்தி ஆண்டவரின் பணிகளை துணிச்சலோடு செய்த திருத்தந்தை ஃபபியானை திரு அவை புனிதராக உயர்த்தியது. திருத்தந்தை புனித ஃபபியானின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வறட்சியால் உயிரிழந்த விவசாய பெருமக்களின் ஆன்மாக்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தங்களது வாழ்க்கையின் மூலம் நமக்கு சான்று பகர்பவர்கள்தான் புனிதர்கள். இந்த புனிதரும் நாம் புனிதத்தில் வளர தேவையான படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தந்திருப்பார். அவரின் வாழ்வை நாமும் வாழ்வாக்குவோம் என்ற உணர்வோடு நாளைய தினம் நமக்கு கொடுக்கப்படும் செயல்களை முணுமுணுக்காமல் செய்வோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் சுவைத்து வாழ்கின்ற நாம் அந்த இரக்கத்திற்கும் அன்பிற்கும் நன்றி சொல்கிறோமா? நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சிறப்பாக நமது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்தில் நம் மாதா தொலைக்காட்சியில் பணி செய்கின்ற பணியாளர்களுக்காக நாம் கண்ணீரோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னீரே. இதோ இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி சொல்கிறோம். இதில் பணி செய்கின்ற பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் இதோ இந்த மைய நிலையத்திலும் ஒவ்வொரு மறைமாநிலத்திலும் உலகெங்கும் எங்கும் இந்த மாதா தொலைக்காட்சிக்காக பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரியும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவைகளில் எல்லாம் நீர் பூர்த்தி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீர் நிரம்ப தரும்படியாய் அவர்களுக்கு நீர் எல்லா விதங்களிலும் துணை வந்து அவர்களை அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் நற்சுகத்தாலும் செல்வங்களாலும் நீர் நிரப்ப வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உது பிள்ளைகளாகிய இவர்கள் மேல் என்றும் இரக்கமாயிருங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பும் அரவணைப்பும் நம்மை நாளும் வழிநடத்தி கொண்டிருப்பதை உணர்ந்திருப்போம். தொடர்ந்து இறை அருளும் ஆசீரும் நம்மில் தங்கும். அன்னை மரியாளும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திரு